ஐயோ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களா, யாருன்னு தெரியலையே, யாருன்னு பாப்போம். யார் பண்ணீங்க? அக்கா நான் மாடியில தான் இருக்கேன். தெரியாதா? நான் பாக்கல, இப்பதானே புதுசா புடி வந்திருக்கோம். வீட்டுக்காரமா வெளியில போயிட்டாங்க. சரி, வீட்டை பூட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துக்கிறேன். வெளியில ஒரு மழையா இருக்கு. சரி சரி, ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயிடுறாங்க. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஏன்பா உங்களை யாருன்னே தெரியல, முன்ன பின்ன நான் இதை வரைக்கும் பார்த்ததே இல்ல. எப்படி உங்களை போய் நம்பி வீட்டுக்குள்ள விடுறது? வீட்லயே ஒருத்தருமே இல்ல. வீட்டுல திட்டுவாங்க தெரியாதவங்களால விட்டா. என்னக்கா என்ன தெரியல, மாடியில தான் இருக்கிறேன். தெரிஞ்ச நான் உங்களை எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களை பார்த்தது இல்ல. இல்லப்பா நாங்க இப்பதான் புதுசா புடி வந்திருக்கோம், உங்களை பார்த்தது இல்ல. தெரியாம இப்படி விட்டா எங்க வீட்டுல திட்டுவாங்க. ஒருத்தர் உதவி தானக்கா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு போயிடுறேன், வந்தோம் நான் போயிடுறேன். சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க. தம்பி முத வீட்டுக்கு வந்துறீங்க, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு தண்ணி கொண்டு வரேன், குடிக்கிறீங்களா? குடிக்க தண்ணி மட்டும் கொண்டா. சரிப்பா. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல இது போதும்க்கா. சரி உட்காருங்க, நான் கொஞ்சம் இந்த வெளியில இருந்து போயிட்டு வந்துடுறேன், இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். கடைக்கு போயிட்டா இதுதான் சான்ஸ். எப்படியாவது இந்த வீட்டை வித்துற வேண்டியதான். நல்லா பெரிய வீடா தான் இருக்கு. பாட்டிக்கு போன் அடிப்போம். ஹலோ மேடம், வாங்க மேடம், இந்த வீடு வாடகைக்கு வேணும் இல்லையா? வாங்க 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 வாங்க, ரெடியா இருக்கு. அமௌண்டோட வாங்க, உடனே முடிச்சிடலாம். சரி வாங்க வாங்க. எப்படியாவது இந்த வீட்டை இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான. அண்ணா நீங்க தான் போன் பண்ணதா? இந்த வீடு தான் வாடகைக்கு விடுறோம்னு சொன்னீங்களா? மேடம் வாங்க மேடம், இந்த வீடு தான் மேடம். உடனே முடிச்சிருவோம். அமௌண்ட் மட்டும் ரெடியா இருந்தா சொல்லுங்க, அப்பவே உடனே முடிச்சிருவோம். மேடம் வீட்டை பாருங்க, வீடு பிடிச்சிருந்தா உடனே அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சிருவோம். 10 லட்ச ரூபா அட்வான்ஸ், வாடகை 10,000 ரூபா. ஓகே என்ன சொல்லுங்க, உடனே முடிச்சிருவோம். ரொம்ப அதிகமா சொல்றீங்க. இல்ல மேடம் உங்களுக்காண்டி தான் குறைச்சு சொல்றேன், மற்றவங்களுக்குன்னா அதிகம். சொல்லுங்க. சரி சரி முடிச்சிருவோம். வீட்டுல ஆணி எல்லாம் எதுவும் அடிக்க கூடாது. ஓகே 10 லட்சம் சொல்றாப்ல, 10 லட்சம் கொடுக்கலாம் தான். இருந்தாலும் நம்ம வருமானம் கம்மி, 10 லட்சம் அதிகம் தான். அப்போ ஒரு 8 லட்சம் கொடுப்போம். ஓகேவா? வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அட்வான்ஸ் அட்வான்ஸ் அதிகமா சொல்றீங்க. உங்களுக்காண்டி தான் 10 லட்சம். 10 லட்சம் சொல்றீங்க, அதுவே அதிகம். 8 லட்சம். சரி மேடம், நான் உடனே முடிச்சு விட்டுறேன். ஜிபே கையில ஜிபே பண்ணி விட்டுறேன். சரி உடனே அனுப்பி விட்டுறேன். ஓகே. யார் மணி? இங்க பாருங்க, யார் நீங்க வந்து இங்க உட்காந்துருக்கீங்க எங்க வீட்டுல? உங்க வீடா? ஆமா இது எங்க வீடு. நீ என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? எனக்கு என்ன வீடு, நான் வாடகைக்கு கேட்டேன். என்னது ஏன் வீடுமா? எனக்கு ஓனர்கிட்ட சொல்லி வாடகைக்கு கேட்டேன். எந்த வீடா? எந்த ஓனரு? நான் தான் இந்த வீட்டோட ஓனரு. நீ என்னமோ ஓனர் வந்து உட்காந்துருக்க. 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டாப்ல, நீங்க யாருக்குமா 10 லட்சம் ரூபாய் கொடுத்த? ஓனர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓனர் யாரு? அது எனக்கு தெரியாது. எங்க வீடு? ஓனர் பெரிய திருப்பாளரா இருப்பாரோ. இது எங்க வீடுமா? நீ என்னமோ அவருக்கு வீடு வாடகைக்கு கேட்டேன், 10 லட்சம் ரூபாய் சொன்னாரு. 8 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேனே, நான் ஜிபே பண்ணி. அது என்னமோ எனக்கு தெரியாது. எந்திரிமா, இது என்னமோ ஏன் வீடு? எந்திரிமா. ஐயோ நான் ஏமாந்துட்டேனே. நீ ஏமாந்த அதுக்கு நான் என்ன பண்றது? யாரம்மா நீங்க ஏமாந்த? முன்ன பின்ன யார்ட்டையுமே விசாரிக்கணும். ஒரு வீடு வாடகைக்கு கொடுத்துறோம்னு சொன்னாப்ல, நீங்க 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 8 லட்சம் ரூபாய் ஜிபே பண்ணி வச்சுட்டேனே. ஜிபே யாரு? அறிமுகமே இல்லாதவங்க ஏமாந்துட்டு 8 லட்சம் ரூபாய் ஏமாந்து அநியாயமா எங்க வீட்டுல வந்து வாங்கிருக்கேன்.